சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன சுந்தரி, ஏதாவது பிரச்சனையா? ஆமா லதாக்கா, நான் மாமாவை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். மாமா எங்க இருக்காரு? கூப்பிடுங்க. அரெஸ்டா? என்ன சொல்ற நீ? அவர் எதுக்காக அரெஸ்ட் பண்ற? மாமா ஒரு கொலை பண்ணிருக்காரு, அதான் நான் அவரை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். இல்ல. என்ன சுந்தரிமா சொல்ற? கொலையா? நானா? நான் எதுவும் பண்ணலையம்மா. அதெல்லாம் விசாரணையில பாத்துக்கலாம் மாமா, வாங்க. என்ன சுந்தரிமா, எல்லா உண்மையும் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், அப்புறம் எதுக்கு நான் கொலை பண்ண போறேன்? மாமா, நான் இப்போ கலெக்டரா உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். நீங்க கடத்தி வச்சிருந்த ஆள் தான் கொலையாயிருக்காங்க. சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க தான் செய்யணும். அதனால்தான் நானே நேர்ல வந்திருக்கேன். வேற வழி இல்ல மாமா, அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். என்ன சுந்தரி நீ? நான் தான் நீ சொன்ன மாதிரி அவர்கிட்ட பேசி அவர்தான் எல்லா உண்மையும் சொல்ல வச்சுட்டல. அப்புறமா ஏன் இப்படி பண்ற? அவர் மட்டும் உண்மையை ஒத்துக்கலனா நீ இவ்வளவு தூரம் தேடி வந்திருப்பியா? நீயே உண்மையை சொல்ல வச்சு இப்ப நீயே அரெஸ்ட் பண்றியே, இது உனக்கே நல்லா இருக்கா? இல்ல லதாக்கா, சட்டப்படி நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிதான் ஆகணும். என்னால இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. இன்ஸ்பெக்டர், அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். கான்ஸ்டபிள். ஓகே சார். சுந்தரி, என்னங்க? சீக்கிரம்பா. போட்டாச்சா? வாங்க போங்க சார். தள்ளி நில்லுமா. நீ எதுவும் பேசி பிரச்சனையில மாட்டிக்காத. உனக்கு எதுக்கு என்ன சம்பந்தமும் இல்லை, நீ அமைதியாரு. ஓகே சார், தள்ளுமா. ஐயோ, லதாக்கா, நான் வந்து வேண்டாம் மேடம், நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். கலெக்டரா வந்து உங்க கடமையை சிறப்பா செஞ்சிட்டீங்கல்ல, போதும். இங்க இருந்து கிளம்புங்க. இல்லக்கா, நான் வந்து போதும் மேடம், நீங்க கிளம்புங்க. என்னங்க? நான் தெரியாம பண்ணிட்டேன். நான் என்னங்க பண்ணுவேன்? என்னங்க? சின்ன பொண்ணு, மா. மா, சின்ன பொண்ணு, இந்த வரமா. வாமா. என்னம்மா? மா, உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண சொல்லிருக்கேன், உட்காந்து சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு வேண்டாம், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இல்லடா கண்ணு, உன்னை கடத்திட்டு போன இடத்துல என்ன சாப்பிட்டியோ என்னமோ பாரு எப்படி இருக்கேன்னு. உட்காரு, நீ முதல்ல உட்காரு. வேண்டாம்மா. உட்காரு, சாப்பிடுமா. ம். வா, இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்துட்டுமா? சாப்பிடுமா. 2 நாள் நீ என்ன சாப்பிட்டியோ என்னமோ எப்படி இருக்க பாரு. சாப்பிடுமா, வா. 2 வா சுட சுட சாப்பிடுமா. அக்கா அக்கா அக்கா, வா. எதுக்கு ஏன் இப்படி கத்துற? வர வர நீ கத்துறது என் காதுல இருந்து ரத்தமே வருது. என்ன விஷயம் சொல்லி தொலை. அக்கா, அது யாரும் தெரிஞ்சு போச்சுங்கக்கா. யாரு யாருன்னு தெரிஞ்சு போச்சு? அதான்க்கா, நம்ம சின்ன மேடத்தை கடத்தினது யாருன்னு தெரிஞ்சு போச்சுங்கக்கா. யார் என் பொண்ணை கடத்தினது? யார் அந்த ராஸ்கல்? அக்கா, நம்ம சின்ன மேடத்தை கடத்தினது அந்த ஐயப்பன் தானுங்க. ஐயப்பனா?
ஆமாங்கக்கா, இதுல சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்குதுங்கக்கா. அத கேட்டா உங்க மனசு அப்படியே கூடுன்னு ஆயிரும்க்கா. முதல்ல நீ சொல்லு, அது சந்தோஷமான விஷயமா இல்ல நான் சொல்றேன். அதுங்கக்கா, அந்த கலெக்டர் தன்னோட மாமான்னு கூட பார்க்காம ஐயப்பனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்குதுங்கக்கா. வெற்றி வீட்டுக்குள்ள நாம போகணும்னா அதுக்கு அகிலம் தான் நமக்கு கிடைச்ச ட்ரம்ப் கார்டு. இல்லைன்னா நம்ம நினைச்சது எப்பவும் நடக்காது. தமிழ் மாஸ்டர். என்னடா இப்பதான் சாப்பிடுறீங்களா? ஆமா மாஸ்டர், நீங்களும் சாப்பிடுங்க. இல்லடா, நீ சாப்பிடு, நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன். ம்? ஆமா, இன்னைக்கு லஞ்ச்ல என்ன ஸ்பெஷல்? எக் ஃப்ரைட் ரைஸ், டொமேட்டோ ரைஸ் மாஸ்டர். அப்பா, யார் வீட்டு சாப்பாடு நல்லா இருக்கும்? ரெண்டு பேர் வீட்டு சாப்பாடும் சூப்பரா இருக்கும் மாஸ்டர். ஆமா மாஸ்டர். நான் தமிழ் வீட்டுல சாப்பிட்டுருக்கேன். தமிழ் வீட்டு சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கும். எங்க வீட்லயும் சாப்பாடு நல்லா இருக்கும் மாஸ்டர், சூப்பரா இருக்கும். உங்க வீட்லயா? நான் எப்படி உங்க வீட்டுக்கு வர்றதா கேள்? ஏன் மாஸ்டர், நீங்க அகில் வீட்டுக்கு போக கூடாதா? அப்படி இல்ல, யார் வீட்டுக்கும் கூப்பிடாம போக கூடாது இல்லையா? ஆமா மாஸ்டர். இப்போ நீ உன் வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டதும் நான் வந்தேன்ல, ம். அதே மாதிரி அகிலும் வீட்டுக்கு கூப்பிட்டா மாஸ்டர் போவேன். இல்லனா போக கூடாதுல்ல. ஆமா மாஸ்டர், யார் வீட்டுக்கும் இன்வைட் பண்ணாத போணும்னு அம்மா கூட சொல்லிருக்காங்க. அதுக்கு தான் அகில் ஏதாவது ஃபங்க்ஷன் பர்த்டேன்னு கூப்பிட்டா நாம போய் சாப்பிட்டு வரலாம். ஆனா அப்ப ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா வருவீங்களா மாஸ்டர்? ஃபங்க்ஷனுக்கா? அன்பா ஆசையா கூப்பிட்டா வராம இருக்க முடியுமா? அப்போ நான் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்றேன் மாஸ்டர். இன்னைக்கு எங்க வீட்ல ஃபங்க்ஷன், நீங்க வாங்க மாஸ்டர். ஆ, அப்படியா? அகில்காக வந்துட்டா போச்சு. ஆமா, ஃபங்க்ஷன் எப்போன்னு சொன்ன? இன்னைக்கு ஈவினிங் மாஸ்டர். இன்னைக்கு ஈவினிங்கா? ஆமா மாஸ்டர். டேய் அகில், நிஜமாலே உங்க வீட்ல இன்னைக்கு ஃபங்க்ஷனா? ஆமா தமிழ், நெசமாவே ஃபங்க்ஷன் தான். அப்ப நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? ஐயோ தமிழ், அதெல்லாம் எங்க அப்பா உங்க அம்மா கிட்ட சொல்லிருப்பாங்க. நீ கண்டிப்பா வருவ, உங்க அம்மா உன்னையும் கூட்டிட்டு தான் வருவாங்க. அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? அப்படியா? அப்ப இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு நான், அம்மா, மாஸ்டர் எல்லாரும் வரோம். ஓகேவா மாஸ்டர்? இல்லடா, என்னால வர முடியுமான்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. முடிஞ்சா வரேன். மாஸ்டர், நான் தான் இன்வைட் பண்ணிட்டேன்ல, வாங்க மாஸ்டர். ஆமா மாஸ்டர், வாங்க மாஸ்டர், ஜாலியா இருக்கும் மாஸ்டர். இல்லடா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. முடிஞ்சா பார்க்கலாம். அதுவும் இல்லாம நீங்க உங்க அம்மா கூட எல்லாம் ஃபேமிலியா போறீங்க. உங்க கூட நான் எப்படி வர்றது? மாஸ்டர், எங்க வீட்டுக்கு வர சொல்லி நான் தானே கூப்பிடுறேன். ப்ளீஸ் வாங்க மாஸ்டர். இல்ல அகில், அது நல்லா இருக்காது. சரி, சீக்கிரம் சாப்பிட்டு கிளாஸுக்கு போங்க, நான் கிளம்புறேன். அப்ப ஃபங்க்ஷனுக்கு மாஸ்டர் வர மாட்டாரா? அதான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு போறாரு. நீ போப்பா போ. இத பாருடி, இது ஆபீஸ். உன் வாழுத்தனத்தெல்லாம் இங்க காட்டக்கூடாது, சரியா? அமைதியா இருக்கணும். தெரியும் பெரிய பாட்டி. டேய், பாடி. ஐயப்பன் மாமாவை அரெஸ்ட் பண்ணதுல இருந்து லதாக்கா என் மூஞ்ச பார்த்து கூட பேச மாட்டேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் போக போக புரிஞ்சுக்குவாங்க மேடம். நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. அம்மா
ஹாய் தமிழ் செல்லக்குட்டி வாங்க 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 வா அப்பத்தா உட்காரு. இருக்கட்டும் தா. தண்ணி குடிக்கிறியா அப்பத்தா? இல்லத்தா இருக்கட்டும். நீ சாப்பிட்டியாத்தா? இல்ல அப்பத்தா, இனிமே தான் சாப்பிடணும். ஏன்தா இன்னும் நீ சாப்பிடலையா? மணி என்னாச்சு பாரு. இப்படி இருந்தா எப்படி? உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அப்பத்தா இப்பதான் எனக்கு வேலை முடிஞ்சது, இனிமே தான் சாப்பிடணும். நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோமா. இத பாருத்தா, வேலை இருந்துகிட்டு தான் இருக்கும். நீ தான் உன் உடம்ப பாத்துக்கணும். 12 மணிக்கு சாப்பாடு கொடுத்து விட்டேன், இப்ப வரைக்கும் நீ சாப்பிடல. உன்னை நான் என்ன செய்ய? அப்பத்தா இனி நான் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுறேன், சரியா? எப்ப பார்த்தாலும் இந்த பல்லவியத்தான் நீ பாடுவ. சரி அப்பத்தா, புடவை எடுத்துட்டு வந்தியா? எடுத்துட்டு வந்திருக்கேன் அத்தா. ம், இந்த அத்தா, இந்தா இந்தா இந்த குடு. இதோ தமிழுக்கு கூட மாத்து உடுப்பு கொண்டு சரி, வந்தேன். okay. இருடி தரேன். ஏத்தா நீ இத கட்டிட்டு வா. இரு அப்பத்தா. நான் லதா கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ மெதுவா கிளம்பி வாத்தா. இரு அப்பத்தா. இந்த புடவைய எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஆனா வெற்றி கொடுத்தப்ப அது இந்த கலரே இல்லையே, வேற மாதிரி இருந்துச்சு. அப்பத்தா நீ வேற புடவை எடுத்துட்டு வந்திருக்க அப்பத்தா. இது வெற்றி கொடுத்த புடவையே இல்ல. வெற்றி கொடுத்த புடவைய தானே எடுத்துட்டு வர சொன்ன. என்ன பத்தா வேற ஏதோ ஒரு புடவை எடுத்துட்டு வந்திருக்க? இது யாரோட புடவை? இது நம்ம புடவைதான். கட்டிக்காத்தா, உனக்கு நல்லா இருக்கும். ஏன் அந்த புடவைக்கு என்னாச்சு? இல்லத்தா, வெற்றி கொடுத்த புடவைய பிரிச்சு பார்த்தனா அப்ப அது கசங்கி இருந்துச்சு. அப்புறம் அயன் பண்ணலான்னு நினைச்சு அயன் பண்ணனா சூடு அதிகமாகி லேசா புடவை கொஞ்சம் ஓரமா கருகி போச்சுத்தா. என்ன பத்தா இப்படி பண்ணிட்ட? இல்லத்தா, அயன் பண்ணி நீட்டா புடவைய கொண்டு வரணும்னு நினைச்சேன். அவசரத்துல சுவிட்ச ஆஃப் பண்ணாம கிச்சனுக்கு போயிட்டேன்னா அந்த புடவை கருகி போச்சு. அதுக்கு பதிலாக தான் இந்த புடவைய எடுத்துட்டு வந்தேன். இத ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போ, நல்லா இருக்கும். இதுவும் நம்ம புடவை தான், கலர் நல்லா இருக்குத்தா. இத கட்டிக்கத்தா, நல்லா இருக்கும். சரியா பத்தா. தமிழ் வா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம். ஆத்தா இதுல பூவை வச்சிருக்கேன், தலையில வச்சுக்க. சரியா பத்தா. வாங்க வாங்க. ஆத்தா வெக்காளியாத்தா. அப்பாடா. லதா, லதா இருத்தா, இன்னும் உன் கோவம் போகலையா? எனக்கு என்ன கோவம்? நான் யார் மேல கோவப்பட்டு என்ன ஆக போகுது? என்னோட உயிரை பிரிஞ்சு இருக்கிற மாதிரி நான் தவிச்சிட்டு இருக்கேன். ஐயோ, அவர் என் கூட இல்லங்கிறப்போ என் மனசுக்கு எதுவுமே ஒப்பல. நான் என்ன செய்ய? அப்படியெல்லாம் பேசாதத்தா. சுந்தரி இருக்கா, அவ பாத்துக்குவா. அதான் எல்லாம் பாத்துட்டு இருக்கேனே. ஃபங்க்ஷனு, புது புடவை. நான் பாத்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கணும். வேற என்ன பண்ண சொல்றீங்க? என்ன லதா இப்படி நினைக்கிற? வெற்றி சார் வீட்ல இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள், அதுக்கு கூட போகணுமான்னு சுந்தரி ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு போக வேணான்னு முடிவெடுத்துட்டா. நான் தான் கம்பல் பண்ணி அவரே கூப்பிட்டிருக்காரு. நீ போய் தலை காட்டிட்டு வந்துருன்னு சொன்னேன். சரின்னு அரமனசோட தான் கிளம்பிட்டு இருக்கா. அவளை போய் நீ இப்படி சொல்றியே, அவரு அவ்வளவு தூரம் கூப்பிட்டு போகலனாலும் நல்லா இருக்காதுல்ல? ஆமா, கண்டிப்பா போய் தான் ஆகணும். ஜெயில இருக்கிறது யாரு? முருகன் மாமாவா? இல்லையே, என் புருஷன் ஐயப்பன் தானே. லதா, லதா, லதா நில்லு லதா. ஏன் லதா, என்ன இவ இப்படி பேசிட்டு போறா? என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. விடுங்கம்மா, சுந்தரி எப்படியும் அவங்க மாமாவை வெளியே கொண்டு வந்துருவா.
அப்ப தானா புரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். லதா எது பேசினாலும் பெருசா எடுத்துக்க கூடாதுமா. அப்பத்தா லதாக்கா வந்தாங்களா? அவ வீட்டுக்கு போயிட்டாத்தா. விடுமா, சரியாயிடுவாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வெற்றி கூப்பிட்டாருன்னு மரியாதைக்கு நான் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான் போறேன். மத்தபடி எனக்கு சந்தோஷம்லாம் இல்ல. மாமாவை நான் கண்டிப்பா வெளியில கொண்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியே. அதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப எதுக்குத்தா இப்படி சோகமா இருக்க? ஒரு இடத்துக்கு போகும்போது இப்படி எல்லாம் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காதாத்தா. நீ சாதாரணமா இருத்தா. என்னால முடியல அப்பத்தா. அத நினைச்சு மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காம நீ போயிட்டு வாமா. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆ, நீயும் வாயேத்தா. இல்லம்மா, நீங்க போயிட்டு வாங்க. நான் இன்னொரு நாள் உங்க கூட வரேன். ஆ, சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிம்மா. என்னடா சார் சாப்பிடாம இருக்காரு? அவருக்கு வேணாம் போல. நம்ம சாப்பிட்டுருவோமா? அதுக்கு என்ன, சாப்பிடுவோம். நம்மள யாரா கேட்க போறா? யாருப்பா நீங்க? யாரா? உனக்கு எம்மன்டா. வா. என்னடா பண்றீங்க?
சார் சார் என்னாச்சு சார்? என்னாச்சு என்ன சார் இப்படி ரத்தம் வருது? தெரியல சார், யாரோ வந்தானுங்க, 2 பேர் போலீஸ் ட்ரெஸ்ல வேற இருந்தானுங்க. அந்த பிளேட் எடுத்து கையில கிழிச்சிட்டானுங்க. சரி சரி ஓகே சார், வாங்க போலாம் சார் வாங்க. அண்ணே, வண்டி எடுத்து போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ எந்த பக்கம் போய் தேடுறது? அதுவும் இந்த நேரத்துல போய்? ரெண்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு, போதுமா? போதும் மாஸ்டர். இப்ப வீட்டுக்கு போலாமா? வேணாம் மாஸ்டர். இங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே. வீட்டுக்கு போகாம இங்க இருந்து என்ன பண்றது? வீட்டுக்கு போனா நம்ம 2 பேரும் ஜாலியா பேசவே விட மாட்டாங்க. அதனால இங்கே இருந்து நம்ம 2 பேரும் ஜாலியா பேசிட்டு அப்புறமா போலாம் மாஸ்டர். தமிழ், பாட்டி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, இன்னும் லேட்டா போனா அம்மா திட்டுவாங்க. வா போலாம். அம்மா தானே, நான் அம்மாவை பாத்துக்கிறேன். நம்ம ஜாலியா தூரமா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமா? அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. இப்பவே பாரு, லேட் நைட் ஆயிடுச்சு. அம்மா பாவம்ல. நம்ம அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு அப்புறமா தூரமா நம்ம ரவுண்டு போலாம். இப்ப நம்ம அம்மா கிட்ட போலாம். அம்மா கிட்ட போனா ஓகே சொல்ல மாட்டாங்க. இப்படியே ஒரு ரவுண்ட் போலாம் மாஸ்டர். எடுக்காதீங்க மாஸ்டர், வீட்ல இருந்து தான் பண்ணுவாங்க. வாங்க நம்ம ஒரு ரவுண்ட் போயிட்டு அப்புறமா போலாம். தப்புடா தமிழ், வீட்டுக்கு போலாம். கிளம்பலாமா? சரி, உனக்காக ஒரு ரவுண்டு, அப்புறம் வீட்டுக்கு போயிடணும். ஓகே? போதுமா? போலாமா? ஓகே. உங்களை நம்பி தானே நான் அவளை விட்டுட்டு போனேன். பாத்துக்க முடியலன்னு நீங்க என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே. நான் அவளை என் கூட கூட்டிட்டு போயிருப்பேன்ல. இப்படி நடு ராத்திரியில என்ன புலம்பு வச்சுட்டீங்களே. உங்களை என்னத்த சொல்ல, என்னைய நானே திட்டிக்கணும். நானே அவளை கூட்டிட்டு போயிருக்கணும். வந்துருவாங்கம்மா, நீ எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? நீங்க அமைதியா இருங்க அத்தை, வாயை திறக்காதீங்க. உங்க வேலையை மட்டும் பாருங்க அத்தை. இவ்ளோ பேசுறீங்கல்ல, உங்க உத்தம புத்திர போன் பண்ணி நான் இங்க இருக்கிறேன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் நீங்க கால் பண்ணி சீக்கிரம் வர சொல்ல வேண்டியதானே? இவ்ளோ பேர் இங்க டென்ஷன்ல இருக்கோன்னு தெரியும்ல. நானும் கால் பண்ணேன், அவன் எடுக்கலம்மா. இப்பதானே உங்க சீமா புத்திரனுக்கு வக்காலத்து வாங்கி பேசுனீங்க. ஏன் உங்க போன் எடுக்கலாம்ல? அவ்ளோ நல்லவன். இன்னொரு வாட்டி கால் பண்ண பார்த்தா சரி. தோ வந்துட்டாங்க. ஐயோ, இவ வேற கோவமா இருக்காளே. ஏற்கனவே சலங்கை கட்டாமலே தையா தக்கான்னு ஆடுவா. இப்ப சலங்கை கட்டியே விட்டாச்சு. எப்படி ஆட போறான்னு தெரியலையே. ஹே,
ஐயோ பாவம் போனா போகுதுன்னு இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்டன ஒருத்த. இங்க பாரு, உனக்கு சரியானதும் இங்க இருந்து போயிடுறேன்ற கண்டிஷனோட தானே உன்னை கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்காங்க. சுந்தரி, சித்த பொறுத்தா. ஆத்தா மாலினி, அப்பத்தா தமிழுக்கு தூக்கம் வந்திருக்கோம், நீ உள்ள கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போ. போ. வா தமிழ். என்ன அங்க பாக்குற? உனக்கு உடம்புக்கு முடியலனா உங்க அம்மா உனக்கு என்ன பண்றாங்களோ அதை மட்டும் பாத்துக்கணும். அதை விட்டுட்டு இப்படி குழந்தைய தூக்கிட்டு போறதெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா நல்லா இருக்காது. இப்படியே ஒவ்வொரு நாளும் என்ன டென்ஷன் படுத்திக்கிட்டே இருந்தனா நான் வேற மாதிரி மாறிடுவேன். ஒரு தடவை போன் பண்ண நீ எடுக்க மாட்டியோ? என்ன டென்ஷன் பண்றதுக்கு தானே இப்படி எல்லாம் பண்ற? இனி என்ன கேட்காம என் புள்ளைய கூட்டிட்டு வெளியே போன உனக்கு அவ்வளவுதான். டேய் தமிழ், வா 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 வா. என்னடா உன் ஃபேஸ் டல்லா இருக்கு? ஏன் டல்லா இருக்க? என்னாச்சு? என்னாச்சு தமிழ்? இங்க பாரு. இப்ப சொல்லு. மாஸ்டர் அப்பா, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். இல்ல, ஒண்ணும் இல்ல. என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஹாப்பி பர்த்டே தெரியுமா? வாவ், சூப்பர் தமிழ், கை கொடு. ஹாப்பி பர்த்டே. யோ மாஸ்டர், பர்த்டே இன்னைக்கு இல்ல, நாளைக்கு தான். நாளைக்கு தான் நீங்க சொல்லணும். ஓ அப்படியா? அப்பா அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஓகேவா? ஓகே தான். ஆனா நான் ரொம்ப சேடா இருக்கேன். சேடாவா? என் தங்கத்துக்கு என்ன சேடு? என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? எப்பவும் அம்மா என் பர்த்டேக்கு எப்படி எல்லாம் பிளான் பண்ணுவாங்க தெரியுமா? ஆனா இந்த தடவை எதுவுமே பிளான் பண்ணல. அம்மா என் பர்த்டேவை மறந்துட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்காதுடா. அம்மாக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும். சரி விடு, நாம பெருசா பண்ணலாம். சரியா? ஹை சூப்பர் மாஸ்டர். அப்படினா நீங்க சரியா 1 o'clock எனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்றீங்களா? அது என்ன 1 o'clock? 1 o'clock தானே டேவே ஆரம்பிக்குது. இல்லையே, 12 o'clock தானே டே முடியுது. ஆமா, 12 o'clock டே முடிஞ்சா 1 o'clock தானே டேவே ஆரம்பிக்குது. அப்படியா? அப்ப 12 o'clockல இருந்து 1 o'clock என்ன? ஆமா, என்னது? 12 o'clock முடியும் போது அடுத்த நாள் ஆரம்பிச்சிரும். ஓ அப்படியா? அப்படினா எனக்கு 12 o'clock விஷ் பண்றீங்களா? ஓகேடா, பண்றேன். அப்புறம் எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிடணும்னு ஆசையா இருக்கு மாஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு? அதுவா, அவங்க எல்லாரும் gift தருவாங்கல, அதுக்கு தான். அப்ப என்னோட புது Dress காமிக்கலாம்ல. ஸ்கூல்ல கலர் Dressல போட கூடாது, அதுக்கு தான் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிடலாம்னு சொல்றேன். ஓகேடா, எல்லாரையும் கூப்பிட்டு பெருசா செலிப்ரேட் பண்ணலாம். உனக்கு என்னென்ன gift வேணும்னு எனக்கு எழுதி கொடு, நான் உனக்கு வாங்கிட்டு வரேன். சரியா? பாத்து 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 பாத்து. மெதுவா மெதுவா. இந்த கார்த்திக் ஹாஸ்பிட்டல் போகும்போது நானும் கூடவே போகணும். கை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியணும். எப்ப பாரு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். இந்த தடவை விடக்கூடாது. இந்த தூக்க மாத்திரைய போட்டாதே தூக்கமே வருது, இல்லைன்னா தூக்கமே வரமாட்டேங்குது. அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் பத்த மாட்டேங்குது.
என்ன சீனி காலியா இருக்கு? ஸ்டோர் ரூம்ல இருக்கான்னு தெரியலையே. இந்நேரத்துல செல்வி என்ன அந்த பக்கம் போறா? ஓ, பாலு. ஆமா, உத்தம புத்திரன். இவனுக்கு பால் இல்லைன்னா தூக்கமே வராது. ஆ. ஒருவேளை அந்த வீணா போனவன் தமிழ் பிறந்த நாளைக்கு ஏதாவது திட்டம் போட்டானா? அந்த திட்டத்தை முறியடிக்கணும்னா அவன் கும்பகர்ணனுக்கு தம்பிதான். நல்லா தூங்கி இருப்பான். ஆனா அந்த குட்டி குழுக்கட்டைய நம்பவே முடியாது. ஏதாவது எடக்கு முடக்கா பண்ணும். என்ன பண்ணலாம்?